வணக்கம். இன்னைக்கு குடம்புளி போட்டு ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படிங்கிறத பாருங்கள். எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பல் பூடும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்ச இஞ்சி பூடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு நல்லா பொரிஞ்சு வரும்போது காஷ்மீரி மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே சாதா மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்ச கோடம்புளி, அதாவது நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கோடம்புளி, இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது மாதிரி குழம்பு கொதிச்சு வரும்போது மீன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு மீன் சால மீன், அயலை மீன், இந்த ரெண்டும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் அயலை மீன் கிடைக்காது, அதனால நான் சால மீன் சேர்த்துருக்கேன். அயலை மீன் கிடைச்சாலும் ஐஸாக இருக்கும், மருந்து வச்சு வரனால நாங்கள் அது வாங்க மாட்டோம். சால மீன் தான் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால இந்த மீன் தான் நாங்கள் வாங்கிக்குவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு என்ன கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அயலை மீனில் இன்னும் டாப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.